வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட்டு ஒரு பீச்சுக்கு போக போகிறோம், பிரைட்டன் பீச். இன்றைக்கி நம்ம அந்த பீச்சோட அழகை போய் ரசிக்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். I could call the one. You gon' be my only. I can see that you were watching. I'ma make you fall in love. Just step back and watch me work. Daddy. Watch me while I work. Yeah, now let me do my work. Daddy. Watch me while I work. Daddy. ஸோ மெல்போர்னுடைய ஐகானிக்கான பீச் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது. மெல்போர்ன் சிட்டியோட சென்டர்லேருந்து சரியாக 11 கிலோமீட்டரில் இந்த பிரைட்டன் பீச் அமைஞ்சிருக்கு. இங்கிலாந்துலேருந்து வந்த பெயர் தாங்க இந்த பிரைட்டன். இந்த பிரைட்டனுடைய சபாபை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய பணக்காரர்கள் வாழ்கிற இடம் தாங்க இந்த பிரைட்டன். நம்ம ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர் ஷேன் வார்ன், ரிக்கி பாயிண்டிங், பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர் வாசிம் அக்ரம், ஃபார்முலா 1 டிரைவர் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி, சிங்கர் ஹேடல், இன்னும் நிறைய ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ் இந்த ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணியிருக்காங்க. அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி பண்ணினாலும் சரி, நீங்கள் இங்கே ரிலாக்ஸேஷனுக்கு வந்தாலும் சரி, இல்லை பீச்சில் இறங்கி ஸ்விம் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு ட்ராவலருக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குங்க இந்த பிரைட்டன் பீச். இந்த பீச் என்ன ரசிக்கணும்னா, இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து இந்த பீச் 360 டிகிரி ரொம்ப அழகாகவே தெரியும். இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அந்தந்த ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இடத்த செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வயசானவங்களுக்கு பார்க்கிங்ல வந்து ஈஸியாக பீச்சுக்கு ஆக்சஸ் பண்ணுற வேவாக இருந்தாலும் சரி, இங்கே வர வாக்கிங் பண்ணுறவங்களுக்கும் ஜாகிங் பண்ணுறவங்களுக்கும் ஒரு தனி பெடஸ்ட்ரியன்ஸ் வேவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தாங்க இந்த பிரைட்டன் பீச்சோட ஐகானிக் பாத்திங் பாக்ஸஸ். இந்த பாக்ஸஸை சிம்பிள் ஆஃப் சன், சாண்ட் அண்ட் சீன்னு சொல்கிறாங்க. அதை விட முக்கியமாக இதை ஸ்டேட்டஸ் ஆஃப் வெல்த்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு பாக்ஸுடைய குறைந்தபட்ச விலையை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டாலர் மதிப்புப்படி $4,50,000. இந்த பாத்திங் பாக்ஸஸோட வரலாறு பார்த்தீங்கன்னா 1860 காலகட்டத்திலேருந்தே இருக்குங்க. அந்த காலத்தில் இந்த பாக்ஸஸை கட்டுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீச்சுக்கு வர பெண்களுக்கு ஒரு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமாக தாங்க இந்த பாக்ஸ் ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்டது. ஆனால் இப்போது இந்த பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பீச்சில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் ஃபேமிலி உள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பாக்ஸஸை இங்கே இருக்கிற லோக்கல் ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும்தான் இதை வாங்கிறதுக்கு உரிமை இருக்குது. இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த பாக்ஸஸை லைஃப் ஸ்டைல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா பேக் இன் 2000s ஒரு பாத்திங் பாக்ஸ் $58,000 விலை போயிருக்கு. அதே 2008 வருஷத்தில் அதே பாக்ஸ் $2,00,000 விலை போயிருக்கு. கடந்த சில வருஷமாக இந்த இரோஷன் சிவியர் வெதர்னால இந்த பீச் பாக்ஸஸ் டேமேஜ் ஆகிருக்கு. அதனால இங்கே இருக்கிற லோக்கல் கவுன்சில்ஸ் பீச் மண்ணுங்களையே இம்போர்ட் பண்ணி இந்த பீச்சை ப்ரிவென்ட் பண்ணுறாங்க எரோஷன் கிட்ட இருந்து. ஆனால் பாருங்களேன், எவ்வளோ தான் காசு கொடுத்து இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கினாலும் ஓனர்ஸ் இதை வீடு மாதிரி ரெசிடெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. எலக்ட்ரிசிட்டி சப்ளையும் இதுக்கு கிடையாது.
இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த பீச் பாக்ஸஸ்க்கு இருக்குது. இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 82 பாக்ஸஸ் இருக்கும் இந்த லைனில். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பிரைட்டன் பீச்லேயே ரொம்ப முக்கியமான இன்னொரு இடம், த பிரைட்டன் வார் மெமோரியல். இதை 1927 கட்டியிருக்காங்க. இதில் வேர்ல்டு வார் 1 இருந்து பல கான்ஃப்ளிக்ஸில் இறந்த வீரர்களோட பெயரை இங்கே எம்பெட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க இந்த பிரைட்டன் லைஃப் சேவிங் கிளப். இந்த பில்டிங் இப்போ தான் ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அப்சர்வேஷன் டவர் மாதிரி இருக்கும். இதில் எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட் ஏரியா இருக்கும், ஃபஸ்ட் எய்ட் ரூம் இருக்கும், அப்புறம் ஷவர்ஸ், சேஞ்சிங் ரூம்ஸ், லைஃப் சேவர்ஸ்க்கு உண்டான ட்ரைனிங், இது எல்லாமே இந்த கிளப்புக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். இதுதாங்க பீச் ஹவுஸ் பிரைட்டன் கஃபே. இது சேவிங் கிளப் பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த கெஃபேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் கிடைக்கும். ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓப்பன் டைம் என்ன பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 to ஈவினிங் 4 PM தான். இங்கே உங்களுக்கு சிட்டி வியூவோட உள்ள நீங்கள் ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த வியூவை பார்த்துட்டு நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். இன்றைக்கி சரியான வெயிலுங்க. எப்போவுமே நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துப்போம். இன்றைக்கி கரெக்டாக அதை பேக் பண்ணி மறந்துட்டேன். இந்த பீச்சில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே வந்து எல்லாமே செல்ஃப் பே தாங்க பண்ணிக்கணும். இங்கே பார்க் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். இந்த மிஷினில் நீங்கள் உங்களோட கார் ரெஜிஸ்டர் நம்பர் இங்கே ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ மணி நேரம் 2 hours or 3 hours நீங்கள் போய் பார்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு அதிலே கேட்கும். இப்போ 2 hours நீங்கள் பார்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 hours கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற சார்ஜஸ் அது காட்டும். நீங்கள் அந்த சார்ஜஸ் அப்படியே ஆன்லைன்லேயே நீங்கள் இதில் பே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோங்க. ஆக்சுவலாக நேற்று 2 நாளாக எங்கள் மெல்போர்னில் மழை பெஞ்சிட்ருக்கு. ஈவினிங் ஒரு 1 hour வெயில் அடிக்கும். பட் இன்றைக்கி செக் பண்ணும்போது 5 மணி மேலே வெயில் வரோம்னாங்க. பட் நம்ம அங்கே வந்த 1 மணிலேருந்து வெயில் தான். ஸோ கிளம்பலாம் நம்ம இங்கேருந்து சைன் அவுட் பண்ணுறேன். நம்ம சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். டேக் கேர், பாய்.